13 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்த பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைய ஆரம்பிச்சது. இன்றிலிருந்து 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்ன நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பூமி உட்பட மொத்த சூரிய குடும்பமும் உருவாக தொடங்கியது. 3.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்ன பல புவியியல் மாற்றத்துக்கு ஏற்ப உலகத்தோட முதல் உயிரினம் உருவாக ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து பூமி 5 முறை மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திச்சு திரும்பவும் தன்னை ரீக்ரியேட் செய்துகிட்டு உயிரினங்களை உருவாக்கி இருக்கு. இதுல 12.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்ன ஹோமினின் குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு உருவான ஒரு உயிரினம் தான் ட்ரையோபிதிகஸ். கடந்த 100 வருடங்கள்ல மனிதனோட தொழிற்புரட்சி ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 50 வருஷம் முன்ன வச்சுக்கலாம். சென்னையில இருக்கிற ஒருத்தர் நம்ம பக்கத்து ஊர்னு வச்சுக்கலாம், ஒரு திருச்சியோ அல்லது மதுரையோ ஏதோ ஒரு ஊர்னு வச்சுக்கலாம். அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசணும்னா, போன் கால்ல பேசணும்னா இங்க இருந்து ட்ரங்க் கால் பண்ணி தான் பேச முடியும். அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருந்திருக்கு. அவ்வளவு ஏன் நம்ம 99 இல்ல 2000 காலகட்டம் வச்சுக்கலாம், நம்ம எல்லாமே பட்டன் போன்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். அந்த டைம்ல டெக்னாலஜி தெரிஞ்ச ஒருத்தர் இன்னும் சில ஆண்டுகள்ல உலகத்துல இருக்கிற யாருக்கிட்ட போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து பேச முடியும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நாமளே சிரிச்சிருப்போம். சோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி இந்த 2000 காலகட்டத்தில இருந்து 2025 காலகட்டம் வரைக்கும் அறிவியல் தன்னோட உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு சொன்னதுல எந்த ஒரு டவுட்ஸுமே வேண்டாம். சரி, நம்ம ஜென்ரேஷன் ஒரு 30 அல்லது 40 வருஷம் வாழலாம், அதுக்கப்புறம் வயசாகி நம்ம லைஃப் முடிஞ்சிடும். ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட டெக்னாலஜி எப்படி இருக்கும், ஒரு 100 வருஷம், 1000 வருஷம், 10,000 வருஷம், மில்லியன் வருஷம் அவங்களோட டெக்னாலஜி எப்படி இருக்கலாம், அந்த மனிதர்கள் எப்படி இருக்கலாம்ன்றத அறிவியலோட கற்பனையும் கலந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம், இது மிஸ்டர் சயின்ஸ் தமிழ். இன்னும் சரியா 25 வருஷத்துல உலக மக்கள் தொகை 9 பில்லியனை கடந்திருக்கும். இந்தியா பாப்புலேஷன் சைனாவை பின்னுக்கு தள்ளி கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க. மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எங்கேயோ போயிருக்கும். எல்லா நோய்களுக்கும் ஒரே வேக்சினை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் மரணமில்லா வாழ்வை நெருங்கியிருப்பாங்க. நோய் என்ற வார்த்தையே அந்த காலகட்டத்தில் இருக்காது. ஆனா பூமி பந்துக்கு நோய் அதிகமாகி இருக்கும். கிளைமேட் சேஞ்சாலையும் மனிதனோட பேராசையாலையும் பூமி சூடாகி பனிப்பாறைகள் எல்லாம் உருகி கடல் மட்டம் 4 அடி வரைக்கும் உயர்ந்திருக்கும். இதனால கடலை ஒட்டி இருக்கிற நாடுகள், தீவுகள் எல்லாமே கடலுக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்கும். ஏஐ வளர்ச்சியால மனிதர்களுக்கு 50% வேலைகள் இல்லாம போயிருக்கும். குளோபல் வார்மிங் உலகத்தை இன்னமும் புரட்டி போட்டிருக்கும். கடலை ஒட்டி இருக்கிற மிகப்பெரிய தீவுகள் எல்லாமே தண்ணிக்குள்ள போயிருக்கும். உலக வரைபடமே ரொம்பவே வித்தியாசமா மாறி இருக்கும். சேம் டைம் டெக்னாலஜியும் வேற லெவலுக்கு வளர்ந்திருக்கும். சாதாரண மக்களும் சேட்டலைட் மூலமா தங்களோட தேவைகளை ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருமே தங்களுக்குன்னு ஃப்ளைங் கார்ஸ் வச்சிருப்பாங்க. பெட்ரோல் டீசல் பயன்பாடுகள் எல்லாம் குறைஞ்சி ஹைட்ரோ கார்பனை ஃபியூலா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி லீவுக்கு வெளியூர் வெளிநாடு எல்லாமே போறோமோ அதே மாதிரி 2100 காலகட்டத்தில் நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் டூர் போயிட்டு வந்துட்டு இருப்போம். இப்போ இருக்கிற கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் எல்லாமே வளக்குறைஞ்சு போயிருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே வெர்ச்சுவல் ரியாலிட்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது கூட தான் குடும்பம் நடத்துவாங்க. ஈவன் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும். பல எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சு அங்க போய் வாழ பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டையும் ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கும். சூப்பர் ஹியூமன்ஸா கூட உருவாகி இருக்கலாம். அவதார் படத்துல வர மாதிரி புதிய ஒரு உலகத்துக்கும் நம்ம குடிபெயர்ந்திருக்கலாம். ஏலியன்ஸ் பூமிக்கு வந்து அவங்க டெக்னாலஜியை நமக்கு கொடுத்திருக்கலாம். அல்லது நாம அவங்க உலகத்தை கண்டுபிடிச்சி நம்ம டெக்னாலஜியை அவங்களுக்கு ஷேர் செய்தும் இருக்கலாம். மேபி அந்த டைம்ல சாகாவரம் பெற்று அதற்கான மருந்தையும் உருவாக்கி இருக்கலாம். மனித இனம் மொத்தமா மாறி சூப்பர் ஹியூமன்ஸ் என்ற அடையாளத்தை உருவாக்கி இருப்பாங்க. கேலக்சிகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க.
கேலக்சிகளோட எந்த பகுதிக்கும் போக தங்களோட டெக்னாலஜிகளை உருவாக்கி இருப்பாங்க. எனர்ஜி சோர்ஸ் எல்லாமே சூரியன் மாதிரி நட்சத்திரங்கள் கிட்ட இருந்து எடுக்கிற அளவுக்கு தங்களோட டெக்னாலஜியை உருவாக்கி இருப்பாங்க. டைம் டிராவல் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகி இருக்கிற வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஒரு லட்சம் வருஷத்துல மனிதர்கள் இந்த பூமியில வாழ்வாங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருப்பாங்க. பரிணாம அடிப்படையில் ரொம்பவே வித்தியாசமா இருப்பாங்க. பூமியில இருக்கிற மொத்த பனிப்பாறைகளும் உருகி இருக்கும். வாழ்றதுக்கான தகுதியை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு விண்கல்லாவது பூமி மேல மோதி ஒரு இயற்கை பேரழிவை உருவாக்கி இருக்கும். காதர் சேவ் கணக்குப்படி இந்த டைம்ல வாழக்கூடிய மனிதர்கள் டைப் 3 சிவிலைசேஷன் என்ற இடத்தை தொட்டு இருப்பாங்க. அவரோட தேரிப்படி இவங்க தான் முதல்ல ஆன்டி கிராவிட்டி டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த ஆன்டி கிராவிட்டி மூலமா நட்சத்திரங்கள், பிளாக் ஹோல் இவைகளோட ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிச்சு ஒரு வார்ம் ஹோல் உருவாகிற அளவுக்கு தங்களோட டெக்னாலஜியை வளர்த்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இப்போ பூமி தன்னோட அச்சில் 23 டிகிரி சாஞ்சு இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் இது அப்படியே தலைகீழா மாறி இருக்கும். இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் இங்க வாழ்றது கேள்விக்குறிதான். தனக்கு தகுதி வாய்ந்த ஒரு கோளை கண்டுபிடிச்சு அங்க போய் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அல்லது மொத்த விண்வெளி மண்டலத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. டைப் 3 சிவிலைசேஷன் எப்படி நட்சத்திரங்கள் வந்து ஆற்றலை எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வாழ்ற மக்கள் சூப்பர்னோவா வெடிப்புல இருந்து தங்களுக்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்குவாங்க. இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய நமது பின்னோர்கள் மல்டிவர்சல் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிளாக் ஹோல் மூலமா வெளிப்படுற ஒயிட் ஹோலை பயன்படுத்தி அதன் மூலமா மற்ற பிரபஞ்சத்துக்கும் போகக்கூடிய டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த டைம்ல சூரியனோட கதிர்வீச்சு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஹைட்ரஜன் ஃபியூல்ஸ் எல்லாம் குறைய தொடங்கி சூரியன் ரெட் ஜெயிண்டா மாற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த டைம்ல இப்போ புதன் கிரகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு பூமி மாறி இருக்கும். இந்த டைம்ல மனித இனம் அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன், அதாவது மல்டி டைமென்ஷன் சிவிலைசேஷனா மாறி இருப்பாங்க. அந்த டைம்ல பிரபஞ்சத்தோட மொத்த சக்தியும் பயன்படுத்தி ஹையர் டைமென்ஷனுக்கு போகக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருப்பாங்க. மற்ற டைமென்ஷன், அதாவது மற்ற பரிணாமத்துக்கு போகும்போது உடல்ல இருந்து உயிரை மட்டும் தனியா பிரிச்செடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் வளர்த்திருப்பாங்க. இந்த டைம்ல வாழ்றவங்கள சிவிலைசேஷன் சொல்றதை விட ஆற்றல், ஈர்ப்பு விதி, பின்வெளி காலம், மற்ற பரிணாமங்கள் இது போன்ற எல்லா இயற்பியல் விதிகளையும் அடக்கி ஆள்றவங்க சொல்லலாம். இவங்களால மீண்டும் ஒரு புது பிரபஞ்சமே உருவாக்கப்படலாம். அப்படி இருக்கிறவங்கள நீங்க என்ன சொல்லுவீங்க?